ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் CP25C02 அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் அட்வான்டேஜஸ், ஆர்கிடெக்சர், டயக்ராம், எக்ஸாம்பிள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் அட்வான்டேஜஸ்லாம் பிகாஸ் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் 7 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இந்த டைம் கேட்க போகிறாங்கன்னு தெரில. இன்னும் ரெகுலேஷன் 25 பேட்டர்ன் வரல. ஸோ அப்படிங்கிறப்போ நான் இதுக்கு முன்னாடி எப்படி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருந்துச்சோ அந்த லெவலில் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சில யூனிட்ஸ்க்கு பர்டிகுலராக பார்ட் சி கொடுத்துருக்கேன். அந்த யூனிட்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் அதில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு கான்செப்டை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல என்டிடி அண்ட் என்டிடி டைப்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிங்கிள் வேல்யூட் அண்ட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதோட டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்கிரிடியன்ஸும் ரொம்ப முக்கியம். அக்ரிகேஷன் இன் ER மாடலும் ரொம்ப முக்கியம். சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜென்ரலைசேஷன் இன் ER மாடல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அக்ரிகேஷன் ER மாடலும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது மாதிரி அப்கமிங்கில் ரிலேஷன் 25 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் முடிஞ்சு அப்லோட் பண்ண பார்க்கேன். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.